வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பரங்கிக்காய் புளிக்கூட்டு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அதை வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 5லிருந்து 6 பல் பூண்டு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன தக்காளி அப்படியே மேஷ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பூசணி, பம்கின், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விடணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறமா பரங்கிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக தெளிச்சுக்கணும். மூடி வச்சுட்டு வேக விட்டுக்கிறேன். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 2 வரமிளகாய், 2 to 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக அந்த காய் உடஞ்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் புளிக்கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.